மேகங்கள் சூழ வருகிறார் என்ற அந்த இறைவார்த்தையில இறைவார்த்தை திருவெளிப்பாடு அல்லது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரம் 7வது இறைவார்த்தை. இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார், அனைவரும் அவரை காண்பர், அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர், அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர், இது உண்மை, ஆமேன். சரி, இந்த வார்த்தையை நாங்கள் சென்ற முறை தொடக்கிட்டு அப்படி நிறுத்திட்டோம். இந்த வார்த்தைக்குள்ளே ஒவ்வொரு வசனத்திலும் சில முக்கியமான விடயங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது. அதாவது இதோ அவர் மேகங்கள் சூழ வருகிறார், அதுக்குள்ள ஒரு பகுதி, அதுக்கு ஒரு விளக்கம், அதுக்கு ஒரு ஒரு விடயம் உண்டு. அதுக்கு பிறகு அனைவரும் அவரை காண்பார்கள். சரி, அதுக்கு பிறகு அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பார்கள். பிறகு அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவார்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது உண்மை, ஆமேன் அப்படின்ட்டு 5-6 விடயங்கள் அது அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே உள்ளடக்கி வைத்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அதிலே முதலாவது பகுதி நாங்கள் சென்ற முறை பார்த்திருந்தோம். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலே பார்த்தீர்கள் என்றால் கிறிஸ்தவ அமைப்புக்குள்ளேயே இந்த விடயத்திலே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதை கூட பார்க்கலாம். அதே நேரத்தில் ஒரு சிலர் வேறு ஒரு விடயத்தை நம்புகிறார்கள், இன்னொரு சிலர் வேறு விடயத்தை நம்புகிறார்கள். பொதுவாக அவர் மேகம் சூழ வருகின்றார் அப்படி என்று சொல்லப்படும் பொழுது, சென்ற முறை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தோம், மேகம் அப்படின்னு வரும் பொழுது வரும் முகில் மட்டுமல்ல, கடவுளுடைய பிரசன்னம் சூழ்ந்தவராக அவர் வருவார். இறை பிரசன்னம் நிறைந்தவராக அவர் வருகின்றார். இதை நாங்கள் வெறும் மேகமாக பார்க்கக்கூடாது. அப்ப இயேசு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்ற பின்பு அவர் அந்த கடவுளுடைய அந்த தேவ மகிமையோடு இறை பிரசன்னத்தோடு தான் அவர் இருக்கின்றார். ஆகவே இப்ப அவர் திருப்ப வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அவர் அந்த நிறைவான பிரசன்னத்தோடு தான் வருவார். அவர் வரும் பொழுது அவருடைய பிரசன்னம் என்று சொல்லுவது பார்த்தீர்கள் என்றால் சாதாரணமாக ஒரு மனித எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. உதாரணமாக சூரியனை நம்மால் பார்க்க முடிகிறதா என்று கேட்டால் இல்லை. எங்களுடைய சொந்த கண்களால் சூரியனை பார்க்க முடியாமல் தான் போகிறது. அப்ப அதுபோல இயேசு வரும் பொழுது அதைவிட ஒரு மகிமை நிறைந்த ஒரு பிரசன்னத்தோடு அவர் வரப்போகிறார். சாதாரணமாக எங்களுடைய கண்களால பார்க்கக்கூடிய நிலை அப்படி என்று சொல்றதை விட அந்த 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 காட்சி என்பது நம்முடைய அந்த முழு வாழ்க்கையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய நிலைக்கு உருவாக்குகின்ற ஒரு பிரசனம் அப்படி என்று சொல்லுவார்கள். அப்ப உதாரணமாக அந்த நியாய தீர்ப்பு கூட ஒரு சிலர் இப்படி சொல்லுகிறார்கள். அதாவது இயேசு நியாயம் தீர்ப்பார், ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஓகே தவறாயன் கம் இந்த ஃப்ரண்ட் அப்படின்ட்டு அவர் சொல்ல போகிறாரா அப்படி என்று கேட்டால் இல்லை. இயேசு அப்படியே கண்ட உடனே தவறாயன் அவருடைய வாழ்க்கையிலே தொடக்கத்திலிருந்து முடியும் வரைக்கும் அவற்றை வாழ்க்கையில அவ்வளவும் அப்படியே அவர் கண் முன்னாலே வர ஆரம்பித்து விடுமா. ஐயோ, நான் இந்த வயசுலே, இந்த நாளிலே, இந்த நேரத்திலே இத்தனை தீமை செய்திருக்கிறேன், இத்தனை பேருக்கு அழிவு செய்திருக்கிறேன், எல்லாமே எங்கள் கண் முன்னாலே நாங்கள் வருத்தப்படுகிற துக்கப்படுகிற ஒரு சூழல் தோன்றும் அப்படி என்றும் எதிர்பார்க்கிறவர்கள் உண்டு. இப்போ உதாரணமா அப்படிதான். இப்போ உதாரணமா நான் இப்ப கள்ளனுக்கு போலீஸ்காரனை கண்ட உடனேயே முழு பிரச்சனையும் அவருக்கு மனதுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். சரியோ, ஒன்றும் சொல்ல தேவையில்லை, அவருக்கு கடகடன்னு வந்துடும். போலீஸ்காரனை கண்ட உடனே பயப்பட ஆரம்பித்து விடுகிறார். அதுபோல கடவுள் மேக மகிமையோடு வரும் பொழுது உலக மக்கள் அனைவருமே அவரவர்களுடைய தவறுகளை தாங்களாகவே நினைத்து அவர்கள் மனம் புலம்பி அழுகின்ற ஒரு சூழல் ஏற்படலாம். ஸோ அதான் அந்த மேகம் சூழ வருகின்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கு பிறகு வருகின்ற அடுத்த வார்த்தை பார்த்தீர்கள் என்றால் அனைவரும் அவரை காண்பர் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ ஆகவே இதிலே இயேசுவினுடைய வருகை என்பது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மறைமுகமான ரகசியமான வருகை என்பதை விட எல்லோரும் காணக்கூடிய விதமாக இயேசு வருகிறார் என்பதை தான் இந்த வெளிப்படுத்தின திருவெளிப்பாடு 1:7 நாம் பார்க்கின்றோம். இதிலே தான் ஒரு சில கருத்து இருக்கிறது. ஒரு சில கிறிஸ்தவர்கள் இயேசு எல்லோரும் பார்க்கக்கூடிய விதமாக அல்ல, அவர் ரகசியமாக வருவார். ரகசியமாக அவருக்குள்ளே அவர் மேல் நம்பிக்கையோடு யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை அவர் எடுத்துக்கொண்டு போய் விடுவார். அதுக்கு பின்பு ஒரு 1000 ஆண்டு அரசாட்சி, அதாவது துன்பம் நிறைந்த காலங்கள் வரும். அதுக்கு பிறகு இயேசு உலகத்துக்கு முடிவு வரும் அப்படி என்று நம்புகிற ஒரு அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள் கூட உண்டு. சரியோ, இதிலே கத்தோலிக்க திரு அவை எதை நம்புகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் இந்த ரகசியமாக வருகிறார் அப்படி என்றதை நம்பாமல் இந்த இறை வார்த்தையின்படி அவர் எல்லோரும் பார்க்கக்கூடிய விதமாக அவர் வருவார்.
அதே நேரத்திலே வந்து மற்ற அமைப்பு, சில அமைப்பு, கிறிஸ்தவ அமைப்பு நம்புகிறார்கள் அவர் வந்து சபை, அதாவது அவருடைய இறை மக்களை, இறைமேல் நம்பிக்கையா இருக்கிற மக்களை அவர் தன்னோடு எடுத்துக்கொண்டு போன பின்பு இந்த உலகத்திலே சாத்தான் வந்து இன்னும் பல துன்பங்களை கொடுப்பான் அப்படி என்று சொல்லி, இந்த விடயத்திலே வந்து திருச்சபை என்ன சொல்லுகிறது என்றால், எப்பொழுது ஒருவர் திருமுழுக்கு எடுத்துக் கொள்ளுகிறாரோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறாரோ, அப்பொழுது அவர் இயேசுவுக்கு சொந்தமானவராக மாற்றப்பட்டு விட்டார். அவர் இயேசுவால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இயேசுவுக்கு சொந்தமானவர் அவர். அதே நேரத்திலே இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே எதிர்கிறிஸ்துவாகிய சாத்தான், சரியோ, அவன் இப்பொழுதே நம் மத்தியிலே செயலாற்றி கொண்டுதான் இருக்கின்றான். அவனால் பல துன்பங்கள், கஷ்டங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதே நேரத்திலே இயேசு 2ஆம் முறை வருவது என்பது ஒரு நிகழ்வு தான். அந்த 2ஆம் வருகையிலே அவர் ரகசியமா வரப்போகிறது அல்ல, அனைவரும் அவரை காணக்கூடிய விதமாகத்தான் அவர் வருவார். அப்படி வரும் பொழுது அதோடு உலக முடிவுக்கு வருகின்றது அப்படி என்று, சரியோ. ஸோ அந்த அடிப்படையில இயேசு வந்து அவருடைய வருகை என்பது ஒரு சில மக்கள் ரகசியமாக வரலாம் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்னும் சில கிறிஸ்தவ மக்கள் அப்படி அல்ல, அவர் வெளியரங்கமாக தான் வரப்போகிறார். எல்லா மக்களும் அவரை பார்க்க போகிறார்கள். எவ்வாறு அன்றைக்கு அப்போஸ்தலர்கள் கண்கள் காண அவர் விண்ணகம் ஏறி சென்றாரோ, அதுபோல உலக மக்கள் அனைவரும் காணக்கூடிய விதமாக அவர் மீண்டும் இறங்கி வரப்போகின்றார். அப்ப அவர் அந்த வருகையின் பொழுது எல்லா மக்களும் அவரை காணப்போகின்றார்கள். இப்ப இது சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்டால், ஒரு காலத்திலே நானே இதை பற்றி யோசித்திருக்கேன். இது சாத்தியமே ஆகாது. எப்படி உலகத்திலே இருக்கிற எல்லோரும் ஒரு இடத்திலே வரும் பொழுது பார்க்க போகிறார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு அது சாத்தியமாகலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு, அவ்வளவு தூரம் இப்போ வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருக்குது. எங்கேயோ நடக்கிறது உடனடியாக நாங்கள் நேராக பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அது போல அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்குவது கடவுளால் முடியும். சரியோ, சரி. அதுக்கு பிறகு அந்த வார்த்தையினுடைய அடுத்த பகுதி என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர் அப்படின்ட்டு இந்த திருவழிப்பாடு கிடைத்த யோவானுக்கு வந்து இந்த ஒரு விடயம் அவருக்கு ஒரு வெளிப்பாடாக கிடைத்திருக்குது. சரியோ, இயேசுவை வரும் பொழுது அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பார்கள் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவரை மரணத்துக்கு தீர்ப்பிட்ட அல்லது அவருடைய மரணத்துக்கு காரணமாக இருந்த யூதர்களும் அவரை காணப்போகின்றார்கள். யூதர்கள் வந்து இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அதனாலே மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத அவர்களும் கட்டாயமாக இயேசு 2ஆம் வருகையில் வருவதை காணப்போகிறார்கள், கட்டாயமாக காண்பார்கள் அவர்கள். அப்படி என்பதை இறைவன் வந்து இப்பொழுது இந்த திருவழிப்பாடின் வழியாக யோவானுக்கு அதை வெளிப்படுத்துகின்றார். என்னால் அவர்கள் கொலை செய்ததுக்கு என்ன காரணம்? இவர் மேசியா அல்ல, இவர் மேசியா என்று சும்மா சொல்லி கொண்டிருக்கின்றார், இது கடவுளுக்கு எதிரான ஒரு பாவம், ஆகவே அவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர் கொலை செய்தார்கள். ஆகவே இயேசு வரும் பொழுது அந்த கொலை செய்தவர்களும் காணப்போகின்றார்கள் என்பது வந்து இங்கு கூறப்படுகிற ஒரு விடயம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதில் இன்னொரு விடயமும் இதில் இணைக்கப்படுகிறது. அதாவது இயேசுவை கொலை செய்தது காரணமாக இருந்த யூதர்களைப் போல இன்று யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளிக்கிறார்களோ அவர்களும் கட்டாயமாக அவர் வருவதை காணத்தான் போகின்றார்கள் என்பதை, சரியோ. அப்ப இன்றைக்கு நிறைய பேர் அதை மறுதளிக்கிறார்கள். இயேசு வருவார் என்கிற அந்த விடயத்திலே அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய பேர் மறுதளிக்கிறார்கள். இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அல்லது இயேசுவோடு தான் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இயேசுதான் முக்கியம் என்று சொல்லும் பொழுது, இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் மீட்பர் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓகே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறார்களே தவிர, ஆனால் அவர்கள் அதை கேட்ட பின்பு இயேசுவிடத்திலே உண்மையாய் வருகிறார்களா என்று கேட்டால் இல்லை. அப்ப அதை வந்து அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் பெந்தைக்கோஸ் பெருவிழாவின் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தூய பேதுரு வந்து போதிக்கிறார். அதாவது நீங்கள் கொலை செய்த அந்த இயேசுவை தான் தந்தையாகிய கடவுள் உயிரோடு எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சி அப்படின்னு சொல்லும் பொழுது, அன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் 3000 யூதர்கள் வந்து மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம். சரியோ, 3000 பேர், அதுவும் யூதர்கள், அவர்கள் யூதர்கள், மற்ற பிற இனத்தவர்கள் கூட அதில் இருந்திருக்கலாம். 3000 பேர் வந்து உண்மையாகவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இயேசுவோடு வருகிறோம் என்று மனம் திரும்பினார்கள் அவர்கள். ஆனால் இன்றைக்கு வந்து நிறைய கிறிஸ்தவர்களே இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவரை ஆண்டவர் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், ஆனால் அவரோடு இணைந்து வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு நிறைய
வேற வேற காரணங்கள் சொல்லி அதை அவர்கள் தள்ளி போடுகிறார்கள், அதற்குள்ளே வராமல் போய்விடுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு ஆபத்து இருப்பதை இங்கு பார்க்கலாம். அப்படி யாரெல்லாம் இயேசுவை ஒதுக்கி தள்ளுகிறார்களோ அவர்கள் கூட நிச்சயமாக இயேசுவின் வருகையின் பொழுது இவர்தான் ஆண்டவர் என்பதை காணப்போகின்றார்கள். சரி, அதுக்கு பின்பு அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் அந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியிலே, அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரியோ, இது ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு. இயேசுவோடு உண்மையாகவே இணைந்திருந்தவர்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. ஆனால் இங்கு மாரடித்து புலம்புவர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு துக்கமான நிகழ்வு காட்டப்படுகிறது. ஏனென்றால் இயேசுவின் வருகையின் பொழுது நிறைய மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அங்கு இருக்கத்தான் போகிறார்கள் என்பதை இது வெளிப்படையாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. சரியோ, அப்ப இந்த மக்கள் யார் இந்த மாரடித்து புலம்புகிற மக்கள் அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் ஒன்று இயேசுவை வேண்டாம் என்று சொன்னவர்கள், இயேசுவினுடைய வார்த்தையை கேட்டும் இயேசுவினுடைய உண்மையை கேட்டும் மனம் திரும்பாமல் போனவர்கள், கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிக்காமல் போனவர்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு அவர்கள் நடக்காமல் போனவர்கள் என்று நிறைய விடயங்கள், அதை பின்னுக்கு பார்க்கலாம். நிறைய விடயங்கள் அதற்குள்ளே வரத்தான் போகிறது. சரியோ, அப்ப அவர்கள் எல்லாரும் மாரடித்து புலம்புவார்கள் என்ற அந்த பொருள் என்ன? ஏன் புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லாமல் மாரடித்து புலம்புவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னென்றால், அந்த மாரடித்து புலம்புவது என்பது, அந்த புலம்பல் எதை காட்டுகிறது என்றால், அதி உயரமான அதி ஆழமான வேதனைப்படுவார்கள் அப்படி என்றுதான் அந்த மாரடித்து புலம்புவார்கள் என்பது காட்டுகிறது. சரியோ, பொதுவாக செத்த வீட்டிலாம் அந்த மாரடித்து புலம்புறதை நாம் பார்க்கலாம். அதாவது நெஞ்சில் அடிச்சடிச்சு அழுவார்கள். அது அவ்வளவு ஒரு ஆழமான துக்கத்துக்கு அடையாளம் தான் அது. அதுபோல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவின் பாதையில் நடக்க தவறியவர்கள் அவருடைய வருகையின் பொழுது அவ்வளவு பெரிய வேதனைப்பட்டு புலம்பி அழுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் எப்படி அழப்போகிறார்கள்? ஐயோ, எங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டதே நாங்கள் அந்த நேரம் மறுதளித்து விட்டோமே, எங்களுக்கெல்லாம் இப்படி வாழாதீர்கள், இப்படித்தான் வாழுங்கள் என்று சொல்லப்பட்டதே நாங்கள் அதுக்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டோமே அப்படி என்று அவர்கள் துக்கப்பட்டு அழப்போகிறார்கள். என்றால் இதுக்கு இந்த இயேசுவினுடைய வருகையின் பொழுது அங்கு மனம் திரும்புதல் இல்லை, அங்கு பாவ மன்னிப்பும் இல்லை, மனம் திரும்புதலும் இல்லை. தட்ஸ் இட், அது முடிஞ்சு. வாழ்க்கை அது அதோட எண்டுக்கு வந்துட்டோம்னா, அப்ப அந்த நேரத்துல பார்த்தீர்கள் என்றால் நிறைய மக்கள் இப்படி அழப்போகிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு இந்த உலகம் பார்த்து கொண்டிருந்தால் எங்களை அறியாமலேயே இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ விதமான கிறிஸ்துவை சாராத விடயங்கள் புகுத்தப்பட்டு வந்து கொண்டே இருக்குது. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய அறிவு, அவர்களுக்கு தெரியாமலேயே கிறிஸ்துவை விட்டு விலகி தங்களுடைய வாழ்க்கையிலே தவறான பாதைக்கு போக ஆரம்பித்து விட்டார்கள். கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றது, கிறிஸ்து இல்லாமல் போய்கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்றால், இந்த கடவுள் அல்லது நம்பிக்கை என்ற பெயரிலேயே சிலது நிறைய தவறான வழிகளில் அதுகள் போய்கொண்டிருக்கிறது. உண்மையாகவே அங்கு தெய்வீகம் இல்லாமல், தெய்வீகத்துக்கு பதிலாக அது ஒரு கொண்டாட்டம் போல, அல்லது ஒரு மனம் திரும்புதல் இல்லாத ஒரு நிலை, வெறும் உலகத்தை மட்டும் முன்வைக்கிற ஒரு நிலை கொண்டிருப்பதை கூட பார்க்கலாம். நிறைய மக்களுடைய வாழ்க்கையில ஒரு மனம் திரும்புதல் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. சும்மா ஒவ்வொருத்தர குறை சொல்றது, இல்லாட்டி பாவத்துக்குள்ளேயே இருக்கிறது, சண்டை பிடிக்கிறது, பிரிகிறது, இதுதான் பெரிதாக நடந்து கொண்டிருக்கிறதே தவிர ஒரு தெய்வீகமா ஒரு நல்ல அர்ப்பணிப்போடு எல்லோரையும் அன்பு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து வாழ வேண்டும், எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், அப்படிப்பட்ட நிலை கூட இன்றைக்கு இல்லாமல் போய்கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆகவே இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், அந்த மாரடித்து புலம்புகிற ஒரு வேதனைக்குரிய ஒரு நிகழ்வு கிறிஸ்துவனுடைய வருகையின் பொழுது நடைபெறும். சரி, அதுக்கு பின்பு அடுத்த பகுதி பார்த்தீர்கள் என்றால், அதான் மாரடித்து புலம்புவோர் அதை பார்த்தோம். இது உண்மை, ஆமேன் அப்படின்னுட்டு இந்த இறைவார்த்தை முடியுது. சரியா? ஸோ அப்ப யோவானுக்கு இது இந்த திருவழிப்பாடன்னு சொன்னா அந்த கடைசியில நடக்க போற ஒரு விடயம் யோவான் என்ற ஒரு சீடருக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட தரிசனமா, அந்த தரிசனத்துல தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்றோம் அதை. சரி,
அப்ப அந்த அந்த வார்த்தையை அப்படி எழுதிட்டு இது உண்மை ஆமேன் அப்படி என்று எழுதும்படி அவருக்கு சொல்லப்பட்டது. அப்ப அது என்ன, அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், இது முதலாவது இது உண்மை அப்படி என்றால் இது கட்டாயமாக நிறைவேறியே ஆகும். இது மாறவே மாறாது. இது உண்மை என்பதை நீ எழுது. இதை எத்தனையோ பேர் பிழையென்று கூட நம்பலாம், பரியாசம் பண்ணலாம், இதை அவர்கள் உதறி தள்ளலாம். ஆனால் இது உண்மை என்பதை எழுது. அப்ப அந்த நிலை வந்து மாறவே மாறாது, கட்டாயமாக வரும். அதுக்கு பின்பு ஆமேன் அப்படி என்று எழுது. அப்படி என்றால் அது அப்படியே நடக்கும், அது அப்படியே நிறைவேறும் அப்படி என்று எழுது. சரியோ? அப்ப இந்த ஒரு வார்த்தையிலே, இந்த திருவெளிப்பாடு 1:7 இந்த ஒரு வார்த்தையிலே இந்த இத்தனை விடயங்களும் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். சரியோ? அப்ப இதிலே நாங்கள் முக்கியமாக அறிந்து கொள்ளுகிறோம் என்ன? இயேசு கட்டாயமாக வரப்போகிறார். அவருடைய வருகை வெளிப்படையாக எல்லாரும் பார்க்கக்கூடிய விதமாக நடைபெறத்தான் போகுது. அதே நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் அவரை குத்தினவர்கள் என்றால் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவரை கட்டாயமாக காணப்போகின்றார்கள். அதே நேரத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை காணும் பொழுது மாரடித்து புலம்ப போகின்றார்கள். இது கட்டாயமாக நிறைவேறும். சரி, இப்ப இந்த செய்தியை நாம் இப்ப அறிந்திருக்கும் பொழுது எங்களுடைய கடைசி அடுத்த பகுதி பார்த்தீர்கள் என்றால் இதுக்கு நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விடயம். இதுதான் நாம் வந்து எங்களுக்கு இன்றைக்கு தேவையான ஒன்று. இப்ப இந்த உண்மையை நாங்கள் இப்பொழுது அறிந்திருக்கின்றோம். இப்ப இதுக்கு நாம் என்ன செய்யலாம்? ஸோ முதலாவது வந்து நான் சொல்லுகிறேன், முதலாவது வந்து இயேசு மீண்டும் வருவார் என்பதை நாங்கள் எல்லோரும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் வந்து இந்த திருப்பலியிலே, ஞாயிறு திருப்பலியா இருக்கலாம், மற்ற திருப்பலியிலே விசுவாச பிரமாணம் வரும் பொழுது அவர் மீண்டும் வருவார் என நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்றோம் அல்லவா? இந்த விசுவாச பிரமாணத்தில் அது சொல்லுவோம் நாங்கள். இயேசு மீண்டும் வருவார் என நான் விசுவாசிக்கிறேன் அப்படியாது. ஏன் அப்படி சொல்றோம் என்றால் நிறைய பேர் விசுவாசிக்காதவர்கள் இருக்கிறார்கள். இப்ப இன்றைக்கு எங்கட பிள்ளைகள் எல்லாம் இதை நம்புகிறார்களா என்றால் பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு. இன்றைக்கு இளம் சமுதாயம் இதை நம்புமா? இயேசு மீண்டும் வருவார் நம்புவார்? இயேசுவையே நம்ப தயாரா இல்லை, அவர் வர மீண்டும் வர போறார் என்றால் அதை என்னது நம்புறது? அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் வந்து எங்களை அறியாமலேயே மாறி இருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், கோயிலுக்கு வந்தா போதும், அவையில் வந்து இறைவார்த்தை வாசித்தா போதும், இது என்னது கடவுள் என்னது ஏதாவது ஒரு பணி செய்தால் போதும் என்றெல்லாம் நான் நினைக்கிறோம். அது எல்லாம் தாண்டி நான் மரித்தால் இயேசுவிடத்தில் போவேன் என்ற ஒரு நம்பிக்கை இன்றைய இளம் சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டியது நம் எல்லாருடைய பெரிய கடமை. இது பெரிய ஒரு சவால். இது சாதாரணமாக செய்ய முடியாது. இது அவ்வளவு பெரிய சவால் நிறைந்த ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். ஆனால் இதையே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு பின்பு 2000 இயருக்கு பிறகு நிறைய மாற்றம் வந்திருக்கு தொழில்நுட்பத்தில். சரியோ? அதெல்லாம் நிறைய அந்த கல்ச்சர் கேப் வந்திருக்குது, நிறைய விஷயம். சரி, அதுக்கு முன்பு இப்ப நாங்கள்லாம் வளர்ந்த காலத்துல பார்த்துக்கிட்டால் இயேசு வருவார் நம்புகிறியா? ஆமண்டு நம்புறோம் அப்படின்ட்டு என்ன சொல்லப்பட்டதோ, என்ன எங்களுக்கு ஒரு பயங்கரமான விடயம் எதுவாக இருந்தாலும் அதை நாம் அப்படியே நம்பினோம், பயந்தோம், அப்படியே ஏற்றுக்கொண்டோம், கோயிலுக்கு போனோம், கீழ்ப்படிஞ்சோம். அது ஒரு காலம் இருந்தது தான், உண்மை. ஆனால் இன்றைய காலத்துல வந்து அதெல்லாம் தாண்டி வந்து நிற்கின்றோம். அப்ப இன்றைக்கு வந்து பெற்றோர் வந்து எவ்வளவுதான் சொன்னாலும், இப்ப நற்செய்தி பணியாளர்கள் எவ்வளவோ சொன்னாலும் அதை இன்றைக்கு எல்லாம் தட்டி கழிச்சுட்டு போற அளவுக்கு வந்திருக்குது. அதாவது பொதுவா சொல்லப்போனா அந்த சாத்தான் வந்து ஒரு தந்திரமான விஷயம் ஒன்றே செய்திருக்கிறான். உலகம் முழுவதும் அது உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சரி, நீதான் கடவுள் உனக்கு. ஆகவே நீ பெற்றோரிடமோ ஆரிடமோ எந்த ஆலோசனை எடுக்கலாம், ஆனால் முடிவு நீதான். ஆகவே அவர்கள் சொல்லுவதுதான் சரி, இவர் சொல்லுவதுதான் சரி என்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலே ஈவன் போதகர்கள் கூட வந்து இது பாவம், இதை நீ செய்யக்கூடாது அப்படி என்று சொல்லுவதை வாலிபர்கள் யாருமே விரும்புவதில்லை இப்பொழுது. தெரியும், அந்த மைண்ட் செட் வந்துட்டு அவர்களுக்கு. என்ன இவருக்கு சொல்றதுக்கு என்ன, இவர் எப்படி அதை சொல்லுவார், இட்ஸ் நாட் இஸ் பிஸ்னஸ் அப்படின்ட்டு அவர்கள் ஈஸியா சொல்லிட்டு போயிடணும். இப்ப அதே மாதிரிதான் இப்ப வந்து இப்ப சகோதரங்கள் கூட வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால், இப்போ அண்ணா வந்து ஒரு தவறு செய்யறார், தம்பி என்ன செய்வார்னா, அண்ணா இப்படி செய்யக்கூடாது, அல்லது தம்பி தவறு செய்யறார், தம்பி நீ இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்ல மாட்டாங்க. இட்ஸ் ஓகே, அது அவரோட லைஃப், லெட் தெம் டூ அல்லது லெட் ஹி டூ அப்படின்ட்டு அவர்கள் அமைதியா இருப்பினான். இப்ப அம்மா அல்லாட்டி அப்பா கூப்பிட்டு தம்பிக்கு என்ன நடந்தது சொல்லு, எனக்கு நீங்க அவர்கிட்ட கேளுங்கோ, அப்படி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவேன். அவைகள் வந்து வேணுமென்று செய்யறது இல்லை. அப்படி வந்து இந்த சாத்தான் வந்து உலகத்தை மாத்தி இருக்கு, அந்த அப்படியே ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு.
அப்ப வந்து அவர்களுக்கு இனி யார் என்ன சொல்ல போனாலும் இது தவறு. என்ன இப்ப தவறு சவறுன்னு சொன்னதானே அது தவறு. அது அப்ப திருந்தலாம். அப்ப யாருமே இன்னொருவரை திருத்த இல்லாத ஒரு நிலை வந்திருக்குது. சரி, அப்ப வந்து பாருங்கள், முதலாவது இயேசு வருகிறார் நாங்க சொல்றோம். சரி, அப்படி என்றா இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வியா இருக்குது. அதனாலதான் பார்த்தீர்கள் என்றால் இந்த டிவைன் மேசி சபம் இருக்கிறது அல்லவா, டிவைன் மேசி பிரேயர், இறை இறக்க சபம். இறையிறக்க சபத்துல வந்து முழுக்க அவ்வளவும் வந்து அந்த ஆன்மாக்களுக்காக செபிக்கிற சபமா தான் இருக்குது. சரியோ, அழிந்து போகிற ஆன்மாக்களுக்கான சபம். உலகம் முழுவதும் உள்ள ஆன்மாக்கள் அழிந்து போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சபமா இருக்குது. சரி, அப்ப அது போல முதலாவது நாங்கள் வந்து அவருடைய வருகையை விசுவாசிக்கிறது இட்ஸ் a பிக் சேலஞ்ச். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இது ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு விஷயம் தான். சரி, ரெண்டாவது, இயேசு வருகிறார் அப்படி என்று நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், ரெண்டாவது வந்து அவருடைய வருகைக்காக நாம் எங்களை என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்த வேண்டும். அதனால சொல்லப்பட்டிருக்கு, நினையாத நேரத்திலே மணமகன் வருவார். சரி, இப்ப நீங்க சொல்லணும், இயேசுவின் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவதென்றால் என்ன? இப்ப கேட்க டக்குண்டு ஆயத்தப்படுத்தணும்னா ஓகே, ஓமண்டு எங்களுக்கு தெரியுது. இப்ப ஆயத்தப்படுத்துறேன்டா என்னது? அவற்ற வாழ்வை நாங்க பின்பற்றி எங்களோட வாழ்க்கையில வாழ்ந்து வாழ வேணும். சோ அப்படி அந்த ஆண்டவர் விரும்புற வாழ்க்கைய வாழ வேணும். தான் பட் ஆண்டவருடைய வருகைக்கு நாங்க எங்களை ஆயத்தப்படுத்துறோம், ஆண்டவருக்கு ரெடியா இருக்கிறோம்ன்ற மாதிரி. சோ நாங்க உண்மையில வாழ வேணும், விருப்பத்துக்கு வாழ வேணும், விசுவாசத்தோட வாழ வேணும். வெரி குட், வெரி குட், தேங்க்யூ. வேற யாராவது என்னடா சொல்லுங்க. ஏன்னா இது வந்து இப்ப நானே தனியா சொல்றதை விட எல்லாரும் சேர்ந்து அதை நாங்க இது பண்ணுவோம். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விடயம் கட்டாயமா இருக்குது. இதுல புள்ள சரியன்று இல்லை. இப்ப நாங்க இந்த செய்தியை கேட்டிருக்கிறோம், இயேசு வருவார், ஓகே, அப்படின்னா நாங்க வந்து அதுக்கு என்ன மாதிரி எங்களையும் ஆயத்தப்படுத்தலாம்? சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர் என்று எங்களோட முழு உள்ளத்தோடு ஆன்மாவோடு நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை அன்பு செய்ய வேண்டும். சரி, மற்றது ஆண்டவர் அந்த 2 கட்டளையில உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும். அப்ப நாங்கள் எங்களால முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும். வெரி குட், ஓகே. ஓகே, வேற மதியக்கா ஏதாவது? அவரை விசுவசித்து அவர் சொன்ன கட்டளைகளை நாங்க பின்பற்றுவோம். கட்டளைகளை பின்பற்றுதல், வெரி குட், ஓகே, வெரி குட், வெரி குட். வேற யாராவது இதுல இணைஞ்சிருக்கிறார்கள்? செல்வியக்கா இணைஞ்சிருக்கிறா, எனக்கு தெரியல. ஓகே, ஓகே. ஸோ இப்படி பாவமே, அதாவது கிறிஸ்துவனுடைய வருகையிலே இயேசு இப்ப வருகிறார். ஸோ வரும் பொழுது இப்ப நாங்க 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, மரித்தவர்கள் முதல்ல உயிர்த்தெழுவார்கள், அதுக்கு பின்பு உயிரோடு இருக்கிறவர்கள் அவரோடு மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப நாங்க மரிக்காம இருந்தா நாங்க உயிரோடு அவரை பார்க்க போறோம். சரியோ, மரித்த பின்பண்டா அதுக்கு பிறகு நாம் எழுப்பப்பட்டு அவர் முன்னிலையிலே நியாய தீர்ப்புக்கு நிற்க போகின்றோம். சரி, அப்போ வந்து உண்மையிலேயே த ஃபர்ஸ்ட் திங் வந்து நாங்கள் இயேசுவினுடைய வருகையில் அவரோடு எடுத்துக்கொண்டு அவரோடு சேர்க்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது திங் என்ன? முதல் திங், நாங்கள் எப்படி இருக்கணும்? முதல்வன் யாராவது தெரிஞ்ச சொல்லலாம். முதலாவது இப்ப விசுவாசம் இருக்கணும், அவரை போல வாழணும், பிறரை அன்பு செய்யணும். தட்ஸ் வெரி குட், எவ்ரிதிங் ஓகே. அதாவது நாம் பரலோக வாழ்வை அடைந்து கொள்வதற்கு முதலாவது தேவையானது இயேசுவை ஏற்றுக்கொள்றதா, இயேசுவாகத்தான் பரமதந்தையிடம் போக முடியும். இயேசுவை ஏற்றுக்கொள்வது, அதோடு நாங்கள் இப்ப மரண சவன் கூட சொல்றோம், நாங்கள் எங்களை மரணத்துக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களை எடுக்கணும். அதே மாதிரி ஆண்டவர் எங்களையும் எடுத்து என்னையும் அவருடைய அந்த உயர்ப்புக்கு எடுத்து கொள்ளணும் என்று நான் மண்டாடுவேன். இப்ப இதுல வந்து வெரி குட், தேங்க்யூ ராஜி. இந்த செபம் என்று வரும் பொழுது சில பேர் இப்ப வந்து உதாரணமா அந்த செபத்தை எடுத்துக்கொள்வோம், நல் மரணத்துக்காக செபிக்கிறது அல்லது மரண விஷயத்துக்காக நாங்க செபிக்கிறோம். என்ன சரி, இப்ப இயேசுவிடத்துல ஒரு வாலிபன் வந்து கேட்பார், நான் விண்ணக வாழ்வடைய என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார்.
அப்ப இயேசு என்ன சொல்லுவார் என்றால், நீ வந்து கட்டளைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு உடனே அந்த வாலிபன் வந்து சொல்லுவார், நான் இதெல்லாமே கடைபிடிக்கிறேன் அப்படி என்று. அப்ப இயேசு என்ன சொல்லுவார் என்றால், உன்னிடம் உள்ளதை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படி என்று சொல்லுவார். அப்ப அந்த வாலிபனால் முடிஞ்சதான்னு கேட்டா இல்ல, சரியோ, விட்டுட்டு போயிட்டார். ஸோ தட்ஸ் மீன் அவர் வந்து விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் தான். ஏன்னா அவர் வந்து இயேசு இப்ப என்ன சொன்னாரோ அதை செய்யலை. அது போல நிறைய செபிக்கிறவர்கள் வந்து இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்யறது இல்லை. இப்ப நான் வந்து ஆண்டவரே இந்த சுபத்தை நான் சொல்றேன், நான் மரிக்கும் பொழுது அதாவது மரண நரகத்தின் நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு உம்முடைய விண்ணக வாழ்வுக்குள் வர வேண்டும், இப்படி நான் செபிக்கிறேன். பட் இதே செபிக்கிற நான் வந்து இயேசு விரும்புறதுபடி வாழாட்டி அந்த சுபம் வந்து சரியோ. அப்ப அதை நாங்க புரிஞ்சுக்கணும். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க செபிக்கிறோம் தானே போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம். செபித்தாலும் நாங்கள் பரலோகத்துக்குள் நுழைவதற்கென்று ஒரு ஒரு அதுக்கென்று ஒரு தகமை எங்களுக்கு இருக்குது. அந்த தகமையை இயேசு நமக்கு கொடுத்தார். அவர் அந்த தகமையை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நாம் சுகம் மட்டும் செய்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் சில நேரம் அதை ஏமாற்றப்பட்டு போய்விடும். ஆகவே முதலாவது வந்து அந்த ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் முதலாவது தேவையானது என்ன? மனம் திரும்புதலும் அந்த தூய்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. இந்த பரிசுத்தம் தான் பரலோகத்தினுடைய த நம்பர் ஒன் திங். அதனால் எங்கட கடவுள் வந்து, அதாவது உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் உண்டு, பட் எங்கட கிறிஸ்தவ கடவுள் வந்து பரிசுத்தர் என்று அப்படி நாம் சொல்லுவோம். மற்ற கடவுள்ல பரிசுத்தர் என்ற இஸ்லாமிய மக்கள் தங்களோட கடவுளே, இந்து மக்கள் தங்களோட கடவுளே அப்படி இல்லை. நாங்கள் வந்து பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பர் ஒன் வந்து பரிசுத்தம். ஸோ அந்த பரிசுத்தம் என்பது என்னென்றால் மனம் திரும்பிய ஒரு வாழ்க்கை, என் தவறான வழிகளில் விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் தூய்மையாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த தூய்மையான வாழ்க்கை வாழ்றது என்பது அவ்வளவு கஷ்டமான ஒன்று. மனநிலையிலே நாம் தவறுவோம், வார்த்தையில் தவறுவோம், கடமையில் தவறுவோம், எத்தனையோ விஷயத்துல நாம் தவறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவை ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய தூய்மைக்காக செபிக்கிறதும் மனம் திரும்புறதும் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒன்று. என்றால் அவருடைய வருகையின் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் வந்து அதற்காக எங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். பரிசுத்தமான தூய்மையான ஒரு வாழ்க்கை வந்து வெரி வெரி சரியான இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் வந்து இயேசுவோடு இணைஞ்சு வாழுகிறவர்களா இருக்கணும். இயேசுவினால் சிலுவை வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மீட்பின் அனுபவம் நமக்கு பெற்றிருக்க வேண்டும். நான் மனம் திரும்பியவன் என்ற அனுபவம் நமக்கு இல்லை என்றால், மறுபடியும் பிறந்த அனுபவம் நமக்கு இல்லை என்றால் நமக்கு பரலோகம் கிடைக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விதான். இயேசுவே சொல்லியிருக்கிறார், குழந்தை போல் ஆகவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் நுழைய முடியாது. சரியோ? ஸோ அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு நம்முடைய மீண்டும் பிறந்த ஒரு பிறப்பு, கிறிஸ்துவோடு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை சரியான முக்கியம். அது அவர் என்றால் அவர் வருவார். அதுக்காக தான் நாங்கள் கத்தி கத்தி போதிக்கிறதும் மக்களுக்கு ஏன் இதெல்லாம் நாம் சொல்லுகிறோம். பேசாம எங்கட வாழ்ல இருக்கலாம், ஆனால் இது அறிவிக்கப்பட வேண்டிய ஒன்று. பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய ஊழியக்காரர் வழியாக அதை செய்து கொண்டே இருக்கிறார். கேளுங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், கிறிஸ்துவிடத்தில் வாருங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியோ? சரி. ஆகவே இயேசுவின் வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துவதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து மனம் திரும்புதல், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு வாழுதல். இந்த ரெண்டையும் நாங்கள் தொடர்ச்சியாக வாழ வேண்டும்னா நமக்கு தேவையானது யாரு தேவை? எங்களுக்கு இயேசுவோடு நாம் வாழ்வதற்கும், தூய்மையாய் வாழ்வதற்கும், அல்லது இறைவார்த்தையில் வாழ்வதற்கும், 10 கட்டளைகளை கடைபிடித்து வாழ்வதற்கும் நமக்கு தேவையானவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரே என்னை வழி நடத்தும். தூய ஆவியானவரால் வழி நடத்தப்படுவதற்கு நம்மை விட்டு கொடுப்பது, தூய ஆவியானவரால் நம்ம வழி நடத்தப்படுவது மிக மிக முக்கியமான ஒன்று. ஸோ இந்த 3 விடயமே நாங்கள் பார்த்தோம் என்றால் சரியோ, எங்களுடைய இந்த புது வாழ்வுக்கு வருவதற்கு முன்பு இந்த 3மே நம்ம இடத்துல இல்லாம இருந்திருக்கோம். ஆனா நாங்க வந்து கோயிலுக்கு போயிருக்கிறோம், நற்கரணை எடுத்திருக்கிறோம், செவங்கள் சொல்லியிருக்கிறோம், எல்லாம் செய்திருக்கிறோம். ஆனால் மனம் திரும்பின அனுபவம் இருந்ததான்னு கேட்டால் இல்லாம தான் இருந்தது. அதே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம் இருந்தான்னு கேட்டால் அதுவும் இல்லாம இருந்தது. பரிசுத்த ஆவியினால் வழிநடத்தப்பட்டிருக்கிற அனுபவம் இருந்தால் அதுவும் இல்லாமல் இருந்தது. ஸோ இவ்வாறு வந்து இன்றைக்கு சாத்தான் வந்து நிறைய பேரை வஞ்சிட்டு இருக்கிறான். அதான் திருமறை சொல்லுகிறது. அவர்கள் வந்து ஏமாற்றப்பட்டு, ஏன்னா அவன் தன்னோடு கொண்டு போறதுக்காக தான் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும், கட்டாயமா இயேசு வரும் பொழுது நான் வந்து நெருப்புக்குள்ள போறேன். அப்ப தன்னோட மக்களை கொண்டு போறதுக்காக அவன் ஒரு பக்கம் செயல்படுகிறான். இங்காலே பரிசுத்த ஆவியானவர்
தன்னோடு கிறிஸ்துவுக்குள் ஒரு மக்கள் கூட்டத்தை கொண்டு வருவதற்காக தூய ஆவியினர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். சரி, வெரி குட். ஓகே. ஸோ அப்போ அதனால இந்த 3 மிக மிக முக்கியம். இயேசுவை ஏற்றுக்கொள்வது, மனம் திரும்புவது, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலுக்குள்ளே நாங்கள் நிறைந்து வாழ்வது. சரி, அடுத்தது அவருடைய இயேசு மீண்டும் வருவார் அப்படி என்று சொன்னால், அந்த மீண்டும் வருவார் என்ற நற்செய்தியை கட்டாயமாக நாங்கள் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனாலதான் சொல்லப்பட்டது, நீங்கள் திருமுழுக்கு பெற்ற பின்பு என்னுடைய சீடர்களாக அவர்களை மாற்றுங்கள். ஏன் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்றால், நற்செய்தி அறிவிக்கப்படாமல் போனால் மற்றவர்களுக்கு அந்த நற்செய்தி கிடைக்காமல் போய்விடும். அப்ப இயேசு என்ன செய்தவர் என்று சொன்னால், சீடர்களை தேர்ந்தெடுத்து உலகம் முழுவதும் போய் இந்த நற்செய்தியை நீங்கள் அறிவியுங்கள், எல்லா மக்களுக்கும் இதை அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னார். சரியோ? இந்த நற்செய்தி அறிவிப்பது அப்படின்னு வரும்பொழுது, நாங்கள் கத்தோலிக்க மக்கள் என்று வரும்பொழுது, ஓகே, அதுக்கென்று சில முறைகள் இருக்குது. அப்ப குருக்கள் பிஷப் செய்கிற பணிகள் என்று ஒன்று இருக்கு. அந்த பணிகள் அது அவர்களுடைய பணி. பொதுநிலையினர், சாதாரண பொதுநிலை மக்கள், அவர்கள் நற்செய்தியை அறிவிப்பது என்றது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு பணிதான். அதை திருச்சபையும் ஆம் என்று சொல்லுது. சரியோ? அப்படி வரும் பொழுது அந்த நற்செய்தியை அறிவிப்பது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, எப்படி நீங்க சும்மா ஓகே நற்செய்தி அறிவிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்க எப்படி அறிவிக்கலாம் நினைக்கிறீங்க? எந்த வாழ்க்கை மூலம்தான் நான் நற்செய்தியை முதல் பரப்புவேன். சோ வெரி குட். ஓகே, அப்படி வைப்போமே, வாழ்க்கை மூலமாக பரப்புதல் அப்படின்னா எப்படி? வாழ்க்கை மூலம்னா என்னது? நான் மற்றவைகள் என்ன பார்த்து இவ உள்ள மனமாற்றம் மாறி இருக்கிறா, மனமாற்றம் இருக்கு, இவ உள்ள மன்னித்து ஏற்றுக்கொள்றா, மற்றவையில அன்பு செய்யறா. சோ அப்படியான ஒரு வாழ்க்கை. இப்ப அடிக்கடி நான் தெற்றெல்லாம் தவறு செய்கிறது என்றால், அப்ப இந்த மனச்சாட்சியா நீ சரியா நடக்கிறியான்னு தான் கேட்பேன். ஆண்டவருக்கு பயப்படுவேன். ஒரு வேலை செய்யறாண்டாலும் அது நேர்மையா உண்மையா இருக்கணும். அது ஆண்டவருக்கு தான் நான் முதல் பயப்படுறேன். அந்த பயப்படுறதாலேயே இந்த வாழ்க்கையை நான் மாத்திக்கொள்றேன் நான். ஓகே, ஸோ அப்ப இப்படி பார்ப்போம். அதாவது எங்களுடைய பிறர் அன்பு வாழ்க்கையின் மூலம் நற்செய்தியை நாங்கள் அறிவிக்க முடியும். சரியோ? அதுல இருக்க பவுஸ் பண்ணிட்டு நான் அந்த முதல் சொன்ன விஷயத்துல இதையும் நாங்கள் ஆட் பண்ணணும், அதையும் சொல்லிடுறேன். அதாவது மனம் திரும்புதல், இயேசுவை ஏற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, அதே நேரத்தில் யூடிதா அவர்கள் சொன்ன மாதிரி பிறர் அன்போடு வாழுதல். பரலோக வாழ்க்கைக்குள்ளே நாம் நுழைவதற்கு இயேசு ஒன்று கேட்கிறார். நான் தனிமையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாயா? நான் பசியா இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? அது பரலோகத்துக்குள்ள நுழைவதற்கான ஒரு நிகழ்வு தான். ஸோ அதனால நாங்கள் பிறரன்பு வாழ்க்கை வாழவும் அழைக்கப்படுகின்றோம். சரி, இது எல்லாமே இருக்கணும். வெறும் பிறரன்பு மட்டும் செய்துட்டு இயேசு இல்லாமல் தூயாவினர் இல்லாமல் இருந்தோம் என்றால் நோ, அது ஆபத்து தான். அதுபோல வெறும் நாங்கள் இயேசு தூயாவினர் சொல்லிக்கொண்டு பிறரன்பு இல்லாமல் இருந்தோம் என்றால் அதுவும் ஆபத்து தான். ஸோ எல்லாமே அந்த 4 சில முக்கியமான விடயங்கள் கட்டாயமா இருக்கும். சரி, அதுபோல சரி, இப்ப ராஜி அவர்கள் சொல்லியிருக்கா ஓகே, எங்களுடைய வாழ்வின் மூலமாக நாங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். சரியோ? நான் திருப்ப சொல்லிடுறேன். அதாவது உண்மையாகவே உங்களுடைய வாழ்வின் அல்லது எங்களுடைய வாழ்வின் நல்பண்பு மூலமாக ஒருவர் கிறிஸ்துவை காண்பார் என்று சொன்னால் அது எங்களுக்கு கிடைச்சிட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம். சரியோ? இப்ப நான் சில நேரம் சொல்லலாம், நான் இப்படி கிறிஸ்துவ கொடுக்கிறேன் என்று. அது இல்லை முக்கியம். மற்றவர் என்னிடத்துல கிறிஸ்துவை கண்டாரா என்பதுதான் முக்கியம். சரியோ? இப்ப நான் சொல்லலாம், நான் என் பிள்ளைக்கு நான் கிறிஸ்துவ கொடுக்கிறேன் என்று. ஆனா இந்த பிள்ளைதான் சொல்லணும், அப்பாட்ட நான் கிறிஸ்துவை கண்டனா என்று சொன்னா அது உண்மையிலே எனக்கு ஆசீர்வாதம். என்ற பிள்ளை அதை சொல்லாம நான் மட்டும் சொல்லுவேனா என்றா அது ஆசீர்வாதம் இல்லை. நிறைய பேர் அப்படி சொல்லுவேன். அப்ப அதனால த ஃபர்ஸ்ட் ஒன் மற்றவர்கள் கிறிஸ்துவை காணக்கூடிய விதம் அல்லது கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளக்கூடிய விதமான என்னுடைய அன்பு, என்னுடைய உதவி, என்னுடைய செபம், என்னுடைய தாழ்மை, என்னுடைய விட்டு கொடுத்தல் அவர்களுக்கு உண்மையாகவே கிறிஸ்துவை காட்டுமாக இருந்தால் அது எனக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய முதல் ஆசீர்வாதம். ஸோ அப்படிதான் நாங்க பார்க்கணுமா? நாங்க நினைக்கிறத விட மற்றவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறாள். பெற்றுக்கொண்டா வெரி குட். சரி, ரெண்டாவது வேற என்ன செய்யலாம்? நாங்கள் நற்செய்தியை அறிவிப்பதாக இருந்தால் வேற என்ன நாங்க செய்யலாம்? ஜேசுவை அறியாதவர்களுக்கு, எல்லாருக்கும் இல்ல, ஜேசுவை அறியாதவர்களுக்கு ஜேசுவை பற்றி சொல்லுறது. நான் என்ற வேலையில எனக்கு சில அனுபவங்கள் இருக்குது. அது மூலம் அவைகள் ஜேசுவை பற்றி அறிந்து கொள்றது.
அவ ஏற்றுக்கொள்ளினமோ தெரியாது. ஆனா முதலாவது எங்கட வாழ்க்கை தண்டவனும் அடுத்தது அது முடிஞ்சு இது அறியாதவைக்கு இப்படி வைப்போமே வேலை இடத்துல அல்லாட்டி இப்ப சந்திக்கிற இதுல என்றாலும் ஓகே எங்க என்றாலும் சரியோ. அதாவது அறிந்தவர்களும் அறியாதவர்களும். இப்போ உதாரணமா கேட்டீங்கன்னா நாங்க அறிந்தவர்களா என்று கேட்டா என்னது? நான் இயேசுவை அறிந்தேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஓகே, அப்படி என்றா எங்களுக்கு ஒருத்தரம் அறிவிக்க தேவையில்லையான்னு கேட்டா இல்ல, அறிவிக்கணும். எங்களுக்கு இன்னும் நாங்க லேர்ன் பண்றோம். சோ அப்ப இயேசுவை அறிவிப்பது என்பது எல்லாருக்கும் செய்ய வேண்டிய ஒன்று. என்ன உதாரணமா எங்களுக்கு இயேசுவை தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் தெரியாம தான் இருக்குது. சோ அப்ப அதனால இயேசுவை அறிவிப்பது அப்படி என்று வச்சுக்கொள்வோமே. பட் அதுல இப்ப சில பேருக்கு சில அழைப்பு இருக்குது. அதாவது இவர்கள் மத்தியிலே போய் அறிவிப்பது என்ற அழைப்பு இருக்கு. உதாரணமாக எனக்கு கத்தோலிக்க மக்கள் மத்தியில அறிவிக்கணும் என்ற அழைப்பு. அதனால நான் இத்தனை வருஷம் இதுலயே இருக்கிறேன். சரியோ, எத்தனை பேர் சொல்லி இருக்கேன் விட்டுட்டு வெளியில வா இல்லாட்டி வேற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்தாலும் இல்ல, நான் என்ன நடந்தாலும் என்ன திருச்சபை ஏற்றுக்கொள்ளுதோ ஏற்றுக்கொள்ளலையோ அதல்ல, எனக்கு இறைவன் தந்த அழைப்பு என்னுடைய மக்களுக்கு இதை நீ சொல்லணும். ஓகே, ஆனா அதை அதான் நான் செய்யறேன். அது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கலாம். சரி, இப்போ உதாரணமாக வேலை இடத்தில் நீங்க எவ்வாறு அதை பகிர்ந்து கொள்றீங்கள்? நீங்க உங்களோட அனுபவத்துல சுருக்கமா ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சுருக்கமாண்டா நான் கூட எங்கட சமயத்திலேயே கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளாதவே இருக்கணும். அந்த கிறிஸ்டியன் நான் சொல்றது வெள்ளக்காரர். ஓகே, அவையெல்லாம் 2-3 பேருக்கு நான் சொல்ல அவையல் சர்ச்சுக்கு போகாம இருந்தவ பிறகு அவையல் இப்ப சொல்லுவேன் முன்னாலதான் நாங்கள் போறோம். இது இப்ப இல்ல, இது இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு மேல் நடந்தது. ஓகே, சொல்றதுன்னா என்ன நீங்க சொல்லி இருப்பீங்க? நான் ஜேசுதான் ஆண்டவர், நீங்க ஏன் அது போகாவிட்டா அவைகளுக்கு அது நம்பிக்கை இல்லை. கடவுள் என்று ஒரு ஆள் இருக்கிறாரு நம்பிக்கை இல்லை அவைக்கு. தங்களோட பேரண்ட்ஸ் கூட்டி கொண்டு போய் அந்த சர்ச் இதோட முடிஞ்சது. அப்ப ஒவ்வொன்றா நான் சொல்லி அவைகள் இப்ப 2-3 பேர் இப்ப ஒழுங்கா இப்பயும் என்னோட கதை கேட்கல சொல்றேன், நாங்கள் போறோம்டா உன்னாலதான் இப்ப நாங்க நம்புறோம். அவைகளுக்கு அந்த ஃபெய்த் இருந்தது. ஆனா அந்த உலகத்து இதுல விட்டுட்டு இருந்தவ மேபி கொஞ்சம் ஏஜ் ஆகினபடியா அவையதை அக்செப்ட் பண்ணிடலாம். வெரி குட். சோ அப்ப அதனால நாங்கள் பழகுற எங்களுடைய மக்களுக்கு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய வார்த்தை மூலமாக சொல்றோம். வேற எந்த விதத்துல நாங்க சொல்லலாம்? நீங்க இதை விட வேற எந்த விதத்துல நீங்க சொல்லலாம்? சும்மா அப்படி சொல்றதா இருந்தா நாங்க கட்டாயமா அதை செய்யணும், செய்யாம இருக்கக்கூடாது. இப்ப நீங்க உங்களோட அந்த மெசேஜ்கள் எல்லாம் நாங்க ஷேர் பண்றது. வெரி குட், வெரி குட். சி அதான் நான் சொல்லுவேன். ஓகே, ஷேர் பண்றது ஃபேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல அப்படி ஷேர் பண்றது. மற்றது முந்தி உங்களோட அருட்சுடர் எல்லாம் பிரதர் இதுல டக்கண்டு மொன்றியல கண்டைக்கு போனோம். 96 வயதுள்ள என்னுடைய ஒரு கசின் தாய் முன்னால அருட்சுடர் வச்சிருக்கிறா. உங்களோட அருட்சுடர் அப்படி அந்த புத்தகங்கள் மூலம் விநியோகிக்கிறையா? ஓகே, வெரி குட். சோ இப்போ உதாரணமாக என்னைய நீங்க எடுத்தீங்கன்னா, நான் இந்த நாட்டுக்கு வந்தோன்னு நச்சேரி அறிவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அப்ப எப்படி அறிவிக்கிறது? ஓகே, ஒன்று கூட்டம், அதுக்கு பிறகு தொலைபேசி தியானம். ஸோ தொலைபேசி தியானம் எத்தனை வருஷமா நடக்குது. அப்ப என்னால தொலைபேசி மூலமாக அறிவிக்கிறதுக்கு நானாவே முயற்சி செய்து ஓகே அதன் மூலமா ஃப்ரீயா அறிவிப்போம் அப்படின்னு வழிகிட்டது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த பத்திரிகை ஊழியம். அப்ப கேட்கிற மக்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், அதே நேரத்துல வாசிக்க விருப்பமான மக்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுக்கு நான் எழுதி கொடுப்போம். அப்ப புத்தக வடிவில் அதை நான் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகு வானொலி நிகழ்ச்சி மூலம் கொடுத்தது. சரியோ, ஏன்னா அப்ப அந்த நேரத்தில் ரேடியோ இதா இருந்ததால ஏன் நான் வானொலி மூலமும் ஏன் அறிவிக்க கூடாது அப்படின்ட்டு வானொலி மூலம் அறிவிச்சது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இன்டர்நெட் இணையதளங்கள் மூலமாக எப்படியோ எந்தெந்த வழிகளில் நற்செய்தி அறிவிக்க முடியுமோ என்னால இப்ப இது செய்யறத நான் இப்ப செய்யறேன். அதே மாதிரி உங்களுக்கும் எந்த வழிகளில் அறிவிக்கலாமோ தயவு செய்து அதை நீங்க செய்யணும். சரியோ, அப்ப அதுக்கு இப்ப நீங்க ஓகே எங்கட இதை ஷேர் பண்ணலாம். இல்லாட்டி நாங்க ஏற்கனவே இப்ப சொல்லிட்டு இருக்கோம், அதுல விட்னஸ் எழுதி போடுங்க அப்படின்ட்டு அதுல அப்படி நீங்க எழுதி போடலாம். அல்லது நீங்க ஃபேஸ்புக்ல இறைவனுடைய ஏதாவது ஒரு வார்த்தை, பைபிள்ல இப்ப ஆன்லைன் பைபிள் எல்லாம் இருக்கு, அதுல இருந்து ஒரு வார்த்தை எடுத்து போஸ்ட் பண்ணி விடுங்க. 6வது ஒரு ஆள் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அது ஆறுதலை கொடுக்கும்.
அப்ப நீங்க வந்து நியாயம் திருக்கிற வசனங்கள் ஒன்று போடணும், இல்ல சுமை பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் மத்த இது அதுல போஸ்ட் பண்ணி விடுங்கோ. அதுல ஒரு ஆள் வாசிப்பார், வாசிச்சுட்டு அந்த வார்த்தை அவர்களுக்கு தொட்ட உடனே பாத்தீங்கன்னா நீங்க நற்செய்தி அறிவிச்சிருக்கிறீங்க. சரியோ, இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் இங்க வந்தோடனே ரூம்மேட்டா இருந்தோடனே அங்க எல்லாரும் எங்கட பாய்ஸ் எல்லாம் கேத்தலிக் பாய்ஸ். ஸோ அதுல ஒரு ஆள் ஹிந்து பாய் இருந்தார், பட் மற்றாக்கெல்லாம் கேத்தலிக்ஸ். அப்ப நாங்க அந்த ஒரு க்ளோசெட்டுக்குள்ள அவையில் ஏசுனார், மாதா, சுருவம், படம், சிலுவை எல்லாம் வச்சு அந்த க்ளோசெட்டில் வச்சு எல்லாரும் வேலைக்கு போய்க்க கட்டாயம் அதுல ஒரு சந்தன குச்சி கொளுத்தி தான் போவினான். அப்ப நான் தான் பைபிள் வாசிக்கிறேன். நான் அவையில் ரூம்மேட்டை நானும் அங்க போன உடனே நான் தான் பைபிள் வாசிக்கிறேன். அப்ப நான் என்ன செய்யணும், பைபிளை கொண்டு அதில் வச்சேன். நான் அப்போ பிறகு பார்த்தேன், பைபிளை நான் மூடி வைக்கிறேன். பிறகு நான் எந்த வார்டில் வாசிட்டு மூடி வைக்கிறேன். எனக்கு வெக்கமா இந்த திறந்து வைக்கிறதுக்கு. அப்போ அதுக்கு பிறகு நான் என்ன செய்தேன், நான் என்ன வாசிக்கிறோன்னு அதை கீறி போட்டு திறந்து வைக்கிறது. ஸோ முதல் நாளே பார்த்தீங்கன்னா அங்கே வேலையால் வந்த உடனேயே 2 பேர், அப்போ நாங்கள் 6 பேர் இருந்தாங்க, 2 பேர் சொல்லி தவறாயன் ஒவ்வொரு நாளும் இப்படி கீறி வையும் நாங்கள் வாசிக்கிற கண்டு சரியான ஆறுதலாக இருந்தேன். அப்போ அதான் என்ற முதல் இது இங்கே. அப்போ நான் அதுக்கு பிறகு பைபிளில் வாசிட்டு அதில் கீறி போட்டு அதில் அந்த க்ளோசெட்டுக்குள்ள விரிச்சு வைக்கிறது. ஸோ அப்போ அதை வந்து வாசிச்சுட்டு போவேன். சரியோ, அப்போ எப்படியெல்லாம் நாங்கள் நற்செய்தி அறிவிக்கலாமோ அதுக்கு நாங்கள் எங்களையே ஒரு கருவியாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செயல்பட்டோம் என்றால் அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வரும். சரியோ, ஏன்னா தொழில்நுட்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, கடைசியானது வந்து நாங்கள் நற்செய்தி அறிவிக்கணும், எங்களே ஆயத்தப்படுத்தணும், நற்செய்தி அறிவிக்கணும். அதுக்கு பிறகு மற்றவர்களை நாங்கள் வந்து ஆயத்தப்படுத்தணும். சரியோ, அது வந்து ஏன்னா இயேசுநாதர் வருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறதுல, அப்ப மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவது அப்படின்றதுல இந்த வெரி இம்பார்ட்டன்ட் எங்களோட ஓன் ஃபேமிலி, அதுக்கு பிறகு எங்களோட சமூகம், எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள். சரியோ, அப்ப அவர்களை எப்படி நாங்கள் ஆயத்தப்படுத்தலாம்? அதுல முதலாவது வந்து எங்கட பிரேயர் குரூப், அந்த ஊழியம். இதுல நீங்க நாம் எல்லாரும் இணைந்து இந்த ஊழியத்தை எப்பொழுதுமே சுபத்தோட அர்ப்பணிப்போட நாங்கள் கட்டி எழுப்பினோம்னா இதன் வழியாக நிறைய பேர் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு 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 தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாகும். அப்ப இந்த சபைக்குள்ள நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கற்கள் தான். நீங்க செய்யறத என்னால செய்யலாது, நான் செய்யறத உங்களால செய்யலாது. கடவுள் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அப்ப நாங்க எப்பயுமே உண்டா இருந்து கொண்டு இந்த சபைக்குழுவை முதலாவது நாங்கள் வளர்த்தோம் என்றால் இதன் வழியாக எத்தனையோ பேர் வந்து கிறிஸ்துவை அறிந்து அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமா நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்றோம். 2வது, நாம் எப்படி ஆயத்தப்படுத்த போகிறோம்? இப்ப எங்களோட ஓன் ஃபேமிலி, எங்களோட பிள்ளைகள், எங்களுடைய பிள்ளைகளுடைய தலைமுறை, எங்களுடைய அடுத்த தலைமுறை எல்லாம் என்ன ஆக போதும் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நிறைய மிக்ஸ் மேரேஜ் வருது, நிறைய பேருக்கு கேத்தலிக்கா இருந்தாலே அவளுக்கு ஃபெய்த் இல்லாம இருக்குது. ஸோ அப்ப அவைகளுக்குலாம் நாளைக்கு மரணம் வரும் பொழுது எங்களோட உள்ளத்துல எப்படி ஒரு பீஸ் வரப்போகுது? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நாங்க நினைக்கிற மாதிரி சும்மா எங்களுக்கு உண்மை தெரிஞ்ச பிறகு சரியான கஷ்டமா இருக்கும். உண்மையோன்னு தெரியாதுன்றது வேற விஷயம். இப்ப உதாரணமா எங்கட அம்மா இப்ப வயதாக இருக்கிறா, எங்கட அம்மாக்கு நாளைக்கு மரணம் வர என்ற உள்ளத்துல வந்து ஐ எம் வெரி 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 பீஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் இருந்தா ஓகே, அம்மா கிறிஸ்துவோட இருக்கிறா, அம்மா ஆண்டோட்ட போவா. சரியோ, மற்ற அவையோட நாங்க சேர்ந்து ஜெபிக்கிறோம், மற்றது பாவ மன்னிப்பு கேட்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஸோ அந்த ஒரு பீஸ் ஒன்று வரும். சரியா, அப்போ ஒரு அந்த பீஸ் ஒன்று இல்லைண்டா லைக் இப்ப எங்கட அப்பா வந்து எனக்கு முதலே இறந்துடு. அப்ப நான் வந்து என் ப்ரேயர்ல நான் இடைக்கட நான் இது பண்ணுவேன், ஆண்டவரே எங்கட அப்பாவுக்கு நீர் விண்ணக வாழ்வு கொடுத்துடலும் என்று. எனக்கு தெரியாது அவர் நான் அப்ப சின்ன. சரியோ, சரி. அப்ப எங்களுடைய மற்றவர்களை எப்படி நாம் ஆயத்தப்படுத்துவது என்ற எங்களுக்கு டைம் ஆயிட்டு. அப்ப சுருக்கமா அதாவது நம்பர் 1 வந்து என்ன செய்யலாம்? நாங்க இப்போ உதாரணமா வந்து எக்ஸ் என்ற ஒரு ஆள் என்னோட இருக்கிறார், அது என் ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், அல்லது வந்து என் ஃப்ரெண்டா இருக்கலாம், அல்லது ஒரு ஆளா இருக்கலாம். ஸோ அப்ப அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வரணும். அப்ப நான் அதுல என்ன செய்யலாம்? முதலாவது ஆறாவது சொல்லுங்க. அவருக்காக செபிக்கிறது. வெரி குட், ஓகே, தட்ஸ் வெரி குட். யா, தி ஃபர்ஸ்ட் ஒன் அதான் நாங்க செய்யலாம். போய் அவைகளுக்கு சொல்றதை விட, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தார் அனைவரும் கிறிஸ்துவே உம்மிடத்தில் வருவதற்காக நான் செபிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் செபிப்போம். என் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் ஆண்டவரே உமக்குள் வருவதற்காக நான் செபிக்கிறேன், எங்கள் தலைமுறை எல்லாம் உமக்குள் வாழ்வதற்காக நான் செபிக்கிறேன் என்ற அந்த செபம் வந்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு வாய்க்காலாக மாறலாம். சரியோ, அதே நேரத்துல வந்து ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்களை இது பண்ணலாம். என்ன? ஸோ எனிவே, ஸோ அப்ப நாங்க வந்து இப்ப முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய அந்த வருகை மிக மிக நிச்சயமான ஒன்று.
அதுக்கு நாம் எங்களை தயார்படுத்துகிறோம், மற்றவர்களை தயார்படுத்துகிறோம். எங்களை தயார்படுத்துவது என்பது தூய்மையான வாழ்க்கை, தூய ஆவியானுடைய வழிநடத்தல், கிறிஸ்துவோடு நடத்தல், அதே நேரத்திலே எங்களுடைய பிறர் அன்பு வாழ்க்கை. மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவது, அவர்களுக்காக நாம் செபிக்கப் போகின்றோம். அதே நேரத்திலே எங்களால் இயன்ற அளவு எங்களால் நற்செய்தியை அறிவிப்பது, குழுவாக சேர்ந்து நற்செய்தியை அறிவிப்பது, திருச்சபையோடு இணைந்து நற்செய்தியை அறிவிப்பது. நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த 1 மணி நேரத்தை நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே இருந்து கழிப்பதற்கு நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நாங்கள் பார்த்தது போல உம்முடைய வருகை மிக உம்முடைய வருகை நிச்சயமாக நிறைவேறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஆகவே அந்த வருகையிலே நாங்களும் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அல்லது உம்மோடு சேர்த்து கொள்ளப்படுவதற்கு தேவரிதாம் இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய திரு இரத்தத்தினால் கழுவி உம்முடைய பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும். எங்களுடைய எல்லா பாவ கரைகளிலிருந்தும் எங்களை விடுதலையாக்கி எங்களுக்கு தூய்மையான உள்ளத்தை தந்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எங்களை ஆசீர்வதியும். அதே நேரத்தில் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் பிறர் அன்புள்ள வாழ்க்கை வாழ்ந்து மற்றவர்களோடு எங்களுடைய அன்பையும் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் நாங்கள் பகிர்ந்து வாழ எங்களை ஆசீர்வதியும். எல்லோரையும் நல்ல மனதோடு அன்பு செய்யவும், உயர்வு தாழ்வு பார்க்காமல், பிரித்து பார்க்காமல், எல்லோரும் கடவுளுடைய மக்கள் என்ற அந்த பார்வையோடு எல்லோரையும் பார்க்க நீர் எங்களை இந்த நேரத்தில் உருவாக்குவீராக, பண்படுத்துவீராக. ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய வருகையை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும் பணியை நீர் எங்களிடத்திலே கொடுத்திருக்கின்றீர். எந்தெந்த வழிகளில் நாங்கள் அறிவிக்க வேண்டுமோ அந்தந்த வழிகளில் நாங்கள் அறிவிப்பதற்கு எங்களுக்கு நீர் உம்முடைய வல்லமையை தாரும், எங்களை அபிஷேகம் பண்ணும். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முடிவு வரைக்கும் கிறிஸ்துவின் பாதையில் நடப்பதற்கு நீர் எப்பொழுதும் எங்களோடு துணையாக இருந்து உம்முடைய வல்லமையை தந்து எங்களை வழி நடத்துவீராக. இதோ இந்த நேரத்தில் எங்கள் குடும்பத்திலே உள்ளவர்கள், எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய சமூகம், எங்களுடைய திருச்சபை மக்கள் எல்லோருக்காகவும் ஜெபிக்கின்றோம். எல்லோரும் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் புது வாழ்வு வாழ்கின்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அந்த அருள் எங்கள் குடும்பங்களில் இருப்பதாக, நாங்கள் பழகும் மக்கள் மத்தியில் அந்த அருள் வெளிப்படுவதாக. எங்களுடைய புதுவாழ்வு குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் மறுவாழ்வு பெற்று வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய அபிஷேகம் எங்கள் கூட்டங்களிலே ஊற்றப்படும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு கூட்டங்களிலும் உம்முடைய வல்லமையினால் மக்கள் மத்தியிலே மனம் திரும்புதல் உருவாகட்டும். கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்க்கை உருவாக்கப்படட்டும். சீடத்துவ வாழ்க்கை உருவாக்கப்படட்டும். இயேசுதான் என்னுடைய ஆண்டவர் என்று உங்களுடைய சொந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுகிற அபிஷேகம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வரட்டும். அந்த மனமாற்றம் வரட்டும். ஆண்டவரே, எங்களுடைய செப ஆராதனையிலே ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வல்லமையை மக்கள் அனுபவிக்கும்படி நீர் உம்முடைய வல்லமையை ஊற்றும். உம்முடைய வானத்தை திறந்து வல்லமையை ஊற்றி உண்மையாகவே இந்த ஜெப கூட்டத்திலே ஆண்டவரை நான் கண்டேன், இயேசுவை நான் அறிகிறேன், இயேசுவின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று மக்கள் சான்று பகர நீர் உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் சுக வழிபாடுகளிலே தருவீராக. இந்த நாளும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய அருக்கரம் ஆசீர்வதிக்கட்டும். இவருடைய ஒவ்வொருவருடைய தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் நீர் சந்தித்தரலும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீ தருகிற ஆசீரை பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.